அமித்ஷாவை சந்திப்பது அவ்வளவு அவமானமா என்கின்ற தலைப்பில் முரசொலி தீட்டியுள்ள தலையங்கத்தில், சில மாதங்களுக்கு முன்னால் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க டெல்லி போன எடப்பாடி பழனிசாமி பல கார்கள் மாறி மாறி சென்றதை சுட்டிக்காட்டியுள்ளது. எடப்பாடியை ஒரு இடத்தில் மடக்கிய நிருபர்கள் அமித்ஷாவை சந்திப்பீர்களா என கேள்வி கேட்டதற்கு, ஏங்க நான் எதுக்காக வந்திருக்கேனே தெரியாம உங்க இஷ்டத்துக்கு கேட்கிறீங்க, என் கட்சி ஆபீஸை பார்க்க வந்திருக்கேங்க என சம்பந்தமில்லாமல் உளறிய சில நிமிடங்களிலேயே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி சந்தித்தார். எங்க கட்சி ஆபீஸ் என்று பழனிசாமி சொல்வது அமித்ஷாவைத்தான் போலுமென விமர்சித்துள்ளது. 2 நாட்களுக்கு முன் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி வரும்போது மீடியாக்கள் கண்களிலிருந்து தன்னை மறைத்துக் கொள்ள துணியை வைத்து முகத்தை மூடிக்கொண்டார். கேட்டால் முகத்தை துடைத்தேன் என்கிறார். அவர் போன கார் யாருடையது, அவரோடு இருந்தவர்கள் யார் என கேட்டால் எடப்பாடிக்கு கோபம் வருகிறது. நீங்க யார் கூட வந்தீங்க, யார் கூட போனீங்கன்னு நான் கேட்க முடியுமா என நிருபர்களை பார்த்தே கேட்கிறார். தனக்கு கார் இல்லைங்க, கிடைச்ச காரில் போனேன் என்கிறார். ஐயோ பாவம், லிப்ட் கேட்டு போகும் நிலைமையில்தான் அவரது கட்சி அவரை வைத்திருக்கிறது போலுமென முரசொலி விமர்சித்துள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கப் போவதாக அறிவித்துவிட்டு போகலாம், தவறு இல்லை. அவர் நாட்டின் உள்துறை அமைச்சர். மறைப்பதன் மூலமாக அமித்ஷாவை சந்திப்பதை அவமானகரமான செயலாக பழனிசாமி நினைக்கிறாரா என கேள்வி எழுப்பியுள்ள முரசொலி, கூட்டணி கட்சித் தலைவர் என்ற முறையில் அமித்ஷாவை பழனிசாமி எப்போதும் சந்திக்கலாம். அமித்ஷா வீட்டிலேயே பழனிசாமி தங்கலாம், கார் ஷெட்டில் குடியிருக்கலாம். ஏனென்றால் பழனிசாமிக்கு டெல்லியில் வீடு இருக்காது. அதனால் அங்கேயே தங்கலாம், தப்பில்லை. அமித்ஷாவும் மறுக்க மாட்டார். கடந்த தேர்தலில் பாஜக வென்ற 4 இடங்களை இம்முறை வெல்ல பாஜகவுக்கு பழனிசாமி தேவை என ஆணித்தரமாக எடுத்துரைத்துள்ளது. தங்களது ஆட்சியை காப்பாற்றியதே பாஜக தான் என்கிறார் பழனிசாமி. அதற்கு பரிகாரமாக பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம். பாஜகவிடம் அதிமுகவை அடமானம் வைக்கலாம், எதையும் செய்யலாம். அவரை குறை சொல்லவில்லை. ஆனால் வெளிப்படையாக செய்யுங்கள், மறைக்க என்ன இருக்கிறது, முழுக்க நனைந்த பிறகு முக்காடு எதற்கு என வினவியுள்ளது. அதிமுகவிலிருந்து பழனிசாமியை தனிமைப்படுத்திய பாஜக அவரை சுற்றியுள்ள அனைவரையும் வளைத்துவிட்டது. செங்கோட்டையனுக்கு ஆக்சிஜன் அமித்ஷா வீட்டில் இருந்துதான் வருகிறது. ஹரித்வார் போவதாக வந்த செங்கோட்டையனை அமித்ஷா வீட்டுக்கு கடத்திவிட்ட காட்சியையும் தான் அண்மையில் பார்த்ததை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. வெறும் பழனிசாமியை மட்டும் வைத்துக் கொண்டால் பருப்பு வேகாது என்பது பாஜகவுக்கு தெரிந்துவிட்டது. அதனால் விலகியவர்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என கட்டளையிடுகிறது. சசிகலாவை மீண்டும் சேர்த்தால் தனக்கு உட்கார சேர் கூட கிடைக்காது என்பது பழனிசாமிக்கு தெரியும். சசிகலா காலை பார்த்து மண்புழுவை போல ஊர்ந்து போய் முதலமைச்சர் ஆனவர் பழனிசாமி என்பதை நினைவு கூர்ந்துள்ளது. என் பெயரை முன்கூட்டியே சொல்ல வேண்டாம், சொன்னால் பலரும் தன்னை ஏற்க மாட்டார்கள் என்று கூவத்தூர் பட்டாபிஷேகத்துக்கு முன்னால் தன்னிடம் பழனிசாமி கெஞ்சியதாக டிடிவி தினகரன் போட்டு உடைத்துவிட்டார். இத்தகைய பழனிசாமி டிடிவி தினகரனை எப்படி முகத்துக்கு நேராக பார்ப்பார்? ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே பழனிசாமி தலையில் ஓங்கி தட்டியவர். செங்கோட்டையன் புதிய கத்தியை தீட்டி வருகிறார். தன்னோடு சேர்ந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் பழனிசாமியின் தவறான முடிவுகளை கண்டித்ததாக செங்கோட்டையன் சொல்லி வருகிறார். அப்படியானால் பழனிசாமி பங்களா வீட்டில் யாருமே இல்லாமல் தனிமையில் இருக்கிறார் என்றுதானே பொருள். இப்படி அவரை சுற்றி வளைத்து விட்டது பாஜக. சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழலாம் என்பார்கள். ஆனால் பழனிசாமி சண்டைக்காரன் காலில் விழுவதை விட சாட்சிக்காரன் காலில் விழலாம் என்று நினைக்கிறார். அதனால்தான் தலைநகரில் தலையில் முக்காடு போட்டு திரிகிறார். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை, அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார் என்ற பாடலுடன் தலையங்கத்தை முரசொலி முடித்துள்ளது.